வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஆர்ஆர்பி ஏஎல்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிபிடி 1க்கான ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து சென்னை அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் ரீஜியனில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்குது, அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி நீங்கள் செக் பண்ணலாம், அடுத்து இதில் இருக்கக்கூடிய அந்த பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கான வீடியோஸ் வந்து எப்போக்குள்ளே நம்ம வந்து கொடுப்போம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ஷன் ஆயிருக்கீங்களா இல்லையா, அதாவது இப்போதைக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கூடவே நீங்கள் சந்துருமா ஸ்டூடெண்டா இல்லையா அப்படிங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய சந்துருமாஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் இந்த ரிசல்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ திருவனந்தபுரம் கட் ஆஃப் இருக்கும், அதுக்கு மேலே திருவனந்தபுரத்தில் செலக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் இருக்கும். அதே மாதிரி சென்னை கட் ஆஃப் இருக்கும், அதில் செலக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டில் உங்களோட நம்பர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சந்துருமாஸ் அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக டெலகிராமில் சந்துருமாஸ் அஃபிஷியல்னு சர்ச் பண்ணாலே நம்மளோட சேனல் வந்துடும், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கட் ஆஃப் பார்க்கலாம். இப்போ சென்னை ஜோனுக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49.51. இது வந்து அவுட் ஆஃப் 100. ஓகே, 100 மார்க்குக்கு இவ்வளோ கட் ஆஃப் நார்மலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் 100 மார்க்குக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வச்சு வந்து கட் ஆஃப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ யூஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனில் 49.51, எஸ்சிக்கு வந்து 34.42, எஸ்டிக்கு 25.07, ஓபிசிக்கு 39.35, இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40.15. ரொம்ப கம்மியான கட் ஆஃப் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி திருவனந்தபுரம் ஆர்ஆர்பியில் வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 48.93, எஸ்சிக்கு 30.06, எஸ்டிக்கு 31.49, ஓபிசிக்கு 48.90, இடபிள்யூஎஸ்க்கு 40.09 வந்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ அந்த லிஸ்ட் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஆர்ஆர்பிக்கான லிஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்ஆர்பி சென்னையாக இருந்தாலும் சரி, இல்லைனா திருவனந்தபுரமாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அந்த லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நிறைய பேஜஸ் இருக்கும். ஓகே, அதில் நீங்கள் உடனே உங்களோட நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேனுவலாக செக் பண்ணுறத விட சர்ச்சுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மொபைல்லையுமே வந்து சர்ச் ஆப்ஷன் இருக்கும், லேப்டாப் கம்ப்யூட்டர்லையுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய ரோல் நம்பர் என்னவோ அதை வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நம்பர் இருந்தால் இதில் வந்துடும். ஓகே, ஸோ உங்களோட நம்பர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சந்துருமா ஸ்டூடெண்டா இல்லையா அப்படிங்கிறதையுமே வந்து சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது வந்து இன்ஜினியரிங் சிலபஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சயின்ஸுக்கான வீடியோஸ் வந்து சிபிடி 1க்கு என்ன கொடுத்தோமோ அதையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா எதுவும் கிடையாது. பட் இன்ஜினியரிங் சிலபஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு 17 வீடியோஸ் கிட்ட நம்மளோட கோர்ஸில் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 10 வீடியோ கொடுப்போம். ஓகே, இன்ஜினியரிங் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டோட்டலாக வந்து 27லேருந்து 30 வீடியோ கிட்ட தான். ஸோ இன்னொரு 10 வீடியோவாச்சும் வந்து மினிமம் கொடுப்போம். அதுக்குள்ளே வந்து அந்த இன்ஜினியரிங் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதை ஏன் இவ்வளோ அப்லோட் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேட்டாக ஆனிச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. பட் நான் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்கிறதுக்கு விரும்பலை. ஓகே, அதை டீச் பண்ணுறவர் வந்து ஆல்ரெடி ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணவர். அவரோட இன்ட்ரோ கூட நான் இது வரைக்கும் கொடுத்ததில்ல, அது யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. பட் அவர் வந்து ஆல்ரெடி ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாம் கிளியர் பண்ணவர். ஆனால் அந்த இதில் அவர் ஜாயின் பண்ணலை. இப்போ டிஜிக்யூஏ அப்படிங்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஓகே, அவர் டீச் பண்ண வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவான ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தீங்க. பட் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா கரெக்டான டைமில் எங்களால் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியலை. அதுக்கு அவருக்கு பர்சனலாக நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே, நான் அதெல்லாம் வந்து என்னென்னு சொல்லி எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல விரும்பலை. பட் அதையும் தாண்டி அவர் வந்து கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இன்னொரு 10 வீடியோ தான் இருக்குது. 10ல் ஒரு 5-6 வீடியோ வந்து ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அப்லோட் தான் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதை அப்லோட் பண்ணுறதுக்குமே அவர் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அவர் வேற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காது அப்படிங்கிறனால அதை வந்து அவரால் இப்போதைக்கு வந்து கொடுக்க முடியலை. பட் மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளே எல்லா வீடியோவுமே வந்து அப்லோட் ஆயிரும். ஓகே, மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளே வந்து எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து அந்த 10 வீடியோ தான் இன்னும் ரிமைனிங் இருக்குது, அதை வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். அதை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதுமானது. கண்டிப்பாக உங்களால் வந்து அதில் நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து அவர் இன்னும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாட்டியுமே கண்டிப்பாக இந்த 17 வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இல்லைன்னா எதுவும் சஜஷன் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். பாசிட்டிவ் பாயிண்டாக இருந்தாலும் சொல்லுங்கள், இல்லைன்னா நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நாங்கள் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.